ஏடிஎம்கே தலைவர்கள் பற்றி பிஜேபிலாம் ஒன்றும் பர்சனலாக அட்டாக் பண்ணக்கூடாது. ஏன்னா அது அவங்க கட்சி. பிஜேபி கட்சிக்குள்ளே இந்த தாக்கம் இருக்குங்க. அண்ணாமலை போய்விட்டார், இவர் புதுசாக இவர் வந்திருக்கார் அப்படின்னு இருக்குது சார். ஆனால் அண்ணாமலை இப்போ கொண்டு வரலாம். மறுபடியும் எப்படி கொண்டு வருவார் அப்படின்னா, அண்ணாமலைக்கு ஸ்பெஷல் அசைன்மெண்ட் கொடுத்து அண்ணாமலை வில் பி எ மென்டார். அவர் ஸ்ட்ராட்டஜிலாம் டிசைன் பண்ணுவார். அண்டு நீங்கள் சொல்லுங்கள், நயனா நாகேந்திரன் உங்களோட மதிப்பை குறைச்சி சொல்ல மாட்டோம். 234 தொகுதிக்கு அண்ணாமலை வேணுமா சொல்லுங்கள், வருவார். நீங்களும் தலைவர்கள் அவரோட போங்க, கண்டிப்பாக அண்ணாமலை வருவார். அவருக்குன்னு ஸ்பெஷல் அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ திமுகவுக்கு நெருக்கடி இருக்குது. அந்த நெருக்கடி காரணமாகத்தான் அதிமுக பொறுத்த வரைக்கும் நான் இப்போ 2 கட்சி தான் பேசுகிறேன், ஏடிஎம்கே பிஜேபி. அதுவே 32%. ஏற்கனவே டிஎம்டிகே இருக்காங்க, இப்போ 2.5 இல்லை 3 ஆட் பண்ணி 35%. பிஎம்கே அவங்க இருக்காங்க. அவங்க ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறாங்களே. அவங்க என்னைக்கு சார் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? கடைசி லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் இங்கேயான்னு போயிட்டு இருப்பாங்க. என்டிகே உள்ள வரணும், நாம் தமிழர் கட்சி உள்ள வரணும்னு. ஆனால் அவ்வப்போது வந்து தகவல் என்ன வருதுன்னா, சீமான் அவர்கள் வந்து பாஜகவுடைய முக்கிய தலைவர்களை போய் சந்திக்கிறது, இப்போ ஜேபி நட்டா வந்தது கூட இது ஒரு செய்தி வருது. அதாவது இவன் ஏடிஎம்கே சொல்கிறேன், 160 சீட் நாங்கள் நிற்க போகிறோம், மீதி 74 பிஜேபி உங்ககிட்ட கொடுத்துறோம், நீங்கள் பிரித்து கொடுங்கன்னா பிஜேபியே ஒத்தக்கூடாது. அதுக்கு நீங்கள் தனியாக நின்று ஜெயிங்க, என்னவோ பண்ணுங்க, தனியாக 130 சீட் வரட்டும். ஆனால் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது பொருளாதார நிபுணரும் அரசியல் விமர்சகருமான திரு ரவிசங்கர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் அவங்களுடைய கட்சி தலைமையகத்தில் நடந்திருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 234 தொகுதியிலையும் அதிமுக கேண்டிடேட் நிற்கிற மாதிரி நினச்சி வேலை பார்க்கணும்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி ஜேபி நட்டா அவர்கள் வர சென்னையில் வந்து பாஜக சார்பாக ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? பொதுவாக இந்த அலையன்ஸ் எல்லாம் நீங்கள் தேர்தலுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி நடக்கும். இப்போ ஆனால் பிஜேபி ஏடிஎம்கே இதில் மார்ச் 31 தேதி முடியறதுக்கு முன்னாடியே அமித்ஷா அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி, அவர் விரும்பின மாதிரி ஏடிஎம்கே அண்டு பிஜேபி கூட்டணி அமைந்து விட்டது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 234 தொகுதியில் நம்ம நிற்கிற மாதிரி நினைத்து நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு தொண்டர்களுக்கு எடப்பாடி அவர்கள் சொல்கிறாங்க. இது வந்து எல்லா கட்சியிலையும் சொல்கிறது தாங்க. இதையும் தாண்டி தொண்டர்கள் எந்த அளவுக்கு ஊக்கமடைந்து செய்வார்கள் என்பது தான் முக்கியம். அதனால்தான் இந்த பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே கூட்டணி இந்த மார்ச் மாதம் இப்பயே நடந்துருது அப்படிங்கிறச்ச இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. இது ஏன்னால் நீங்கள் அக்டோபர் நவம்பர் வரைக்கும் ஒன்றுமே தெரியல. கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும், ஏப்ரல் இல்லாட்டே மே 2026 எலெக்ஷன் அசம்பிளிக்கு நடக்கணும். அதனால் ஏப்ரலில் நடந்து முடிந்துடும். போன தடவை நடந்த மாதிரி சிங்கிள் ஃபேஸாக கூட நடக்கலாம், ஆர் 2-3 ஃபேஸ் கூட நடக்கலாம், தெரியாது. ஆனால் இதில் நீங்கள் எப்போவுமே லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் இழுத்துண்டு போய் அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னு வச்சுங்க, மேல்மட்ட லெவலில் தலைவர்கள் நீங்கள் ஒன்று கூடுருவீங்க. ஆனால் அடிமட்ட லெவலில் தொண்டர்களுக்கு அந்த ஊக்கம் இருக்காது. நேற்று வரைக்கும் உங்களை பார்த்து நானும் ரொம்ப கண்டபடி பேசியிருக்கேன், உங்களோட உணர்ச்சி பூர்வமாக சண்டையை போட்டிருக்கேன். அந்த தாக்கம் இருக்குங்கிறீங்க? அந்த தாக்கம் இருக்கும். இந்த தாக்கத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் மார்ச் மாதமே கொண்டு வந்தாச்சு. இனிமேல் என்ன பண்ணணும், தலைவர்கள் எல்லாரும் எப்படி இதை வழிநடத்தி போக போகிறாங்க. ஏடிஎம்கே தலைவர்கள் பற்றி பிஜேபிலாம் ஒன்றும் பர்சனலாக அட்டாக் பண்ணக்கூடாது. ஏன்னா அது அவங்க கட்சி, அவங்க தலைவர்கள், அவங்க என்ன பேசுகிறாங்க, ஏது பேசுகிறாங்க, அவங்க பர்சனல் லைஃப் இதெல்லாம் டச் பண்ணக்கூடாது. இதுதான் கூட்டணி தர்மம். அதே மாதிரி இவங்களை பிஜேபி அவங்கள பற்றி, ஏன்னா முன்னாடி இருந்த இதெல்லாம் இப்போ முடிஞ்சு போயிடுது. இப்போ பிஜேபிக்கும் புது தலைவர் வந்திருக்கார், எல்லாம் வந்திருக்கார். பழசெல்லாம் மறந்து ஊக்கத்தோடு செயல்படணுங்கிற ஒரு இதை கருத்தில் கொண்டு தான் எடப்பாடி அவர்கள் 234 தொகுதியிலும் நம்ம ஜெயிக்கிற நம்ம ஆளுங்களை நிற்க வச்சிருக்க மாதிரி நீங்கள் நடக்கணும் அப்படிங்கிறார்.
நடைமுறையில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் 10-12 மாதம் இருக்கிறதுனால டைம் நிறையா இருக்குது. அதனால் தொண்டர்கள் பழசெல்லாம் மறந்து கண்டிப்பாக இணைந்து செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இதில் இன்னொன்று என்ன பார்க்கணுன்னா, எவ்வளோ நிற்க போகிறாங்க, அது ரொம்ப முக்கியம். அதிமுக பாஜக. ஆமாம், அதாவது இப்போ நீங்கள் டிஎம்கே கூட்டணியிலே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, போன தடவை விசிகேக்கு 6 சீட்டு, கம்யூனிஸ்ட் கட்சி 2த்துக்கும், சிபிஐக்கு 6, சிபிஎம்க்கு 6, காங்கிரஸுக்கு 2021 23-24 சீட்டை தான் கொடுத்தாங்க. அப்போ காங்கிரஸ் வந்து தலைவர் அழகிரின்னு இருந்தார். அவர் அந்த இதை நெகோசியேஷன் முடிஞ்ச வெளில வரைச்சும் கொஞ்சம் அழுத மாதிரி தான் இருந்தது. 24 சீட்டு கொடுத்தாங்க. ஆனால் இந்த தடவை டிஎம்கே வில் பி அண்டர் ப்ரெஷர். அவங்க கண்டிப்பாக போன தடவை 6 சீட்டு கொடுக்குறேன், 8 சீட்டு கொடுக்குறேன்னால் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. டிஎம்கே எதனால் அண்டர் ப்ரெஷர் அப்படிங்கிறனால், ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி கூட்டணி முடிஞ்சிருது. ஸோ 2 பேருக்கும் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இவங்க எவ்வளோ சீட் எடுத்தாங்க, ஓட் ஷேர் எவ்வளோ கிடச்சிது அப்படின்னு பார்க்குறச்ச இவங்களுக்கு 20.5 சீட்டு % ஓட்டு கிடச்சிது ஏடிஎம்கேக்கு. பிஜேபிக்கு 11.5, ரெண்டையும் சேர்த்தா 32%. இல்லை, அந்த 32% இப்பவும் அடுத்து இருக்கும்னு நீங்கள் நம்பி தான் அந்த அது வேற. இப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம் அப்படின்னு என்னுடைய எதிர்பார்ப்பு. எதனால் அப்படின்னு சொல்கிறேன்னா, டிஎம்கேக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்கும். இல்லை, அது அண்ணாமலை அவர்கள் இருந்ததுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ அவரும் போயிட்டாருங்கும்போது இப்போ பல பேர் கட்சியிலே சொல்கிறாங்களே, நாங்கள் பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்கல, நான் டீசெண்டாக அமைதியாகிட்டோம், எங்களுக்கு இது கண்டிப்பாக இந்த உள்ளுக்குள்ளே பிஜேபி கட்சிக்குள்ளே இந்த தாக்கம் இருக்குங்க. அண்ணாமலை போய்விட்டார், இவர் புதுசாக இவர் வந்திருக்கார் அப்படின்னு இருக்குது சார். ஆனால் பிஜேபி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 3 வருடத்துக்கு ஒரு தடவை தலைவர்களை மாற்றுறாங்க. அதனால் 3 வருஷம் முடிந்து விட்டது, அவர் எடுத்தாய் விட்டது. இன்னொரு 3 வருஷம் கொடுக்க முடியாதா? கொடுக்கலாம் சார், கொடுக்கலாம். ஆனால் கொடுக்க முடியாது, இடையில கேப் விட்டு கொடுக்கலாங்கிறீங்க. கொடுக்கலாம், ஓகே, தொடர்ந்து கூட கொடுக்கலாம். ஸ்பெஷல் இதெல்லாம் ஒரு கட்சியினுடைய முடிவு. ஸோ ஆனால் பிஜேபி வந்து அண்ணாமலையே ரிட்டைன் பண்ணிருக்கலாம். ஆர் அண்ணாமலை இப்போ கொண்டு வரலாம். மறுபடியும் எப்படி கொண்டு வருவார் அப்படின்னா, அண்ணாமலைக்கு ஸ்பெஷல் அசைன்மெண்ட் கொடுத்து இங்கே இருக்க எல்லாருக்குமே சொல்லலாம், அண்ணாமலை வில் பி எ மென்டார். அவர் ஸ்ட்ராட்டஜிலாம் டிசைன் பண்ணுவார். அண்டு நீங்கள் சொல்லுங்கள், நயனா நாகேந்திரன் உங்களோட மதிப்பை குறைத்தி சொல்ல மாட்டோம், பிஜேபி ஹைக்கமாண்ட் சொல்லலாம், நீங்கள் தான் மாநில தலைவர். ஆனால் அண்ணாமலைன்னு ஒரு பொக்கிஷம் இருக்கார். அந்த பொக்கிஷத்தை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துங்க. 234 தொகுதிக்கு அண்ணாமலை வேணுமா சொல்லுங்கள், வருவார். நீங்களும் தலைவர்கள் அவரோட போங்க. அண்ணாமலை he has got a mass appeal. அதனால் மக்கள் எத்தனை பேர் வருவாங்க. அதனால் நமக்கு தெரிகிற இந்த இது டாப் கமாண்டுக்கு தெரியாமல் இருக்குமா? தெரியும். அதனால் என்ன மனசில் அவங்களுக்கு ஏடிஎம்கவும் சொல்லியிருக்கலாம், இல்லை சார் அண்ணாமலை இருந்தால் கொஞ்சம் இதுவாக இருக்கும் நெருடல்னு, அதனால எடுத்துருக்கலாங்க. கண்டிப்பாக அண்ணாமலை வருவார். அவருக்குன்னு ஸ்பெஷல் அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு டைனமிக் கேரிஸ்மேட்டிக் லீடர், அந்த ஃபயர் பவர் இருக்குங்க, ஃபயர் பிராண்ட், எப்படி பேசணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சும்மா ரொம்ப டொசைலாக இன்னி தேதிக்கு அதெல்லாம் ஒத்து வராது. யங்ஸ்டர்ஸ்லாம் உள்ளே கொண்டு வரணுமா, அந்த ஒரு வேகம் இருக்கணுங்க. அண்ட் அண்ணாமலை யங் மேன், 38-39 வயசு. அவர் வந்தாருனால அத்தனை யங் பீப்புளும் வருவாங்க, ஈவன் என்ன மாதிரி ஓல்டு பீப்புளும் வருவாங்க. அந்த ஒரு இது இருக்குது. ஸோ அண்ணாமலை கண்டிப்பாக வருவார். அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் டிஎம்கேக்கு இருக்கும். ஏன்னால் எங்கே பார்த்தாலும் மக்கள் பேசுகிறது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், ஊழல் ப்ராப்ளம், கரப்ஷன் இது. அண்ட் எல்லா இவங்களும் இப்போ ரீசெண்டாக பொன்முடி அவர்கள் வெளியில் அனுப்பிச்சாச்சு, செந்தில் பாலாஜி அவர் இது எல்லாமே என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட் செந்தில் பாலாஜி கேட்டாங்க, பதவியில் இருக்க போகிறீங்களா இல்லை பெயில் வேணுமா? பொன்முடிக்கு என்ன சொன்னால் ஹைகோர்ட்டு, நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறீங்களா, நாங்கள் பண்ணட்டுமா? அப்போ குற்றத்தை ஒத்துக்கிட்ட மாதிரி தானே அது அர்த்தம். எஸ். ஸோ திமுகவுக்கு நெருக்கடி இருக்குது. அந்த நெருக்கடி காரணமாகத்தான் இவங்க 2 பேரையும் வெளியில் அனுப்பிச்சிங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறச்ச ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்னு வரும்போது டிஎம்கேக்கு லாஸ்ட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இவங்களுக்கு 20.5ன்னு சொன்னேன், டிஎம்கேக்கு 26.5 26.25 டிஎம்கே அவ்வளோதான் இருந்தது. ஸோ டிஎம்கே மற்ற கூட்டணி சேர்க்காம கூட்டணி சேர்த்து 43% டிஎம்கேக்கு இருந்தது. ஓகேவா? கூட்டணியே இல்லாமல் இங்கே 26. ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்னு வரும்பொழுது டிஎம்கேக்கு எவ்வளோ குறையும்னு பார்க்கணும். ஒரு 5%, 6%,
7% குறையுமா தெரியாது, இது குறையும். போன தடவை என்டிகே இருக்காங்க, என்டிகே நாம் தமிழர் கட்சி இருக்காங்க. ஸோ அதை இப்போ நான் உள்ளே கொண்டு வரல. ஆனால் விஜய் அவங்க உள்ளே வராங்க. அந்த விஜய் எவ்வளோ வாக்கு பிரிக்க போகிறார்? இல்லை, இன்னொரு விஷயமும் பேசப்படுது என்னன்னா, அந்த மாவட்ட செயலர் கூட்டத்திலையுமே வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா, அதிமுக இன்னும் பல கட்சிகள் கூட்டணிக்கு வர இருக்கின்றன. அதுக்கு நான் வரேன், அதை பற்றி நான் கொண்டே வரல. அதிமுக பொறுத்த வரைக்கும் நான் இப்போ 2 கட்சி தான் பேசணும், ஏடிஎம்கே பிஜேபி. அதுவே 32%. ஏற்கனவே டிஎம்டிகே இருக்காங்க. லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் 2.5% என்னமோ, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2.5 இல்லை 3 ஆட் பண்ணி 35%. பிஎம்கே அவங்க இருக்காங்க. அவங்க இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறாங்களே. அவங்க என்னைக்கு சார் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? கடைசி லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் இங்கேயா அங்கேயா இங்கேயான்னு போயிட்டு இருப்பாங்க. கரெக்டா? லாஸ்ட் மூமெண்ட் வந்து எந்த பக்கத்தில் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு பார்த்து அப்போ தான் உள்ளே வருவாங்க பிஎம்கே. இது வந்து என்னுடைய ஒப்பீனியன். நான் இது வரைக்கும் பார்த்த இதெல்லாம் பிஎம்கே அப்படி தான் இருந்திருக்காங்க. பிஎம்கே இப்போ சார் அக்டோபர் நவம்பரில் ப்ரீபால் சர்வே ரிசல்ட்லாம் வந்துடும். எல்லா பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க, சி ஓட்டர்லேருந்து இவன்லேருந்து டைம்ஸ்னா. ஆனால் அதை இப்போ நம்ப தகுந்த மாதிரி இல்லையே. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் எலெக்ஷனில் கூட தவறுதலாக தானே வந்துருக்கு. அதாவது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மத்தியிலே ஒரு இது இருக்குது. அவர் மகாராஷ்டிராவுக்கு எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் மகாராஷ்டிரா அதில் அவ்வளோ கரெக்டாக கொடுத்தாங்க. டெல்லி கரெக்டாக கொடுத்தாங்க. ஓகேவா? இதை பொறுத்த வரைக்கும் ஹரியானா பொறுத்த வரைக்கும் கரெக்டாக கொடுக்கல. அவங்க காங்கிரஸ் 72 வரும் அப்படி இப்படின்னாங்க, தலைகீழாக மாறிடுது. ஸோ கூடிய வரைக்கும் சி ஓட்டர்லாம் இதுவாக இருக்கும். அந்த சர்வே பார்ப்பாங்க சார். இதை தவிர எல்லா பார்ட்டிக்கும் ஃபண்ட்ஸ் இருக்குங்க. கரெக்டாக டிஎம்கே நேரம் சர்வே எடுத்து முடிச்சிருப்பாங்க, ஏடிஎம்கே சர்வே எடுப்பாங்க, பிஜேபி சர்வே எடுப்பாங்க. ஸோ இந்த சர்வே ரிசல்ட்டை பார்த்து தான் பிஎம்கே வருவாங்க. டிஎம்சி முன்னாடியே இவங்களோடு இருக்காங்க. டிஎம்சிக்கெலாம் பெரிய ஓட் ஷேர் இருக்கா? மாயவரம் அந்த பக்கத்தில் இருக்கும் கிடையாது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறச்சு இந்த பிஎம்கே வந்து இவங்க தான் அதான் கேட்டுட்டு இருந்தாங்க, என்டிகே உள்ளே வரணும், நாம் தமிழர் கட்சி உள்ளே வரணும்னு. இன்னி வரைக்கும் அவர் சொல்கிற நான் வரமாட்டேங்கிறார். ஆனால் அவ்வப்போது வந்து தகவல் என்ன வருதுன்னா, சீமான் அவர்கள் வந்து பாஜகவுடைய முக்கிய தலைவர்களை போய் சந்திக்கிறது, இப்போ ஜேபி நட்டா வந்தது கூட இதுவும் ஒரு செய்தி வருது. அதாவது இவங்க அவரை பிஜேபியை பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் கூட்டணி, ஒரு 45-47%. இப்போ ஏற்கனவே 32 சொன்னேன். என்டிகே உள்ளே வந்தாங்கன்னா 40, டிஎம்டிகே 2 42, டிஎம்சி அது ஒரு 1 வச்சுக்க 43, பிஎம்கே ஒரு 4 47 48% பெரிய வருது. கரெக்டாக? அவ்வளோ பெரிய இது. ஸோ இதை தவிர விஜய் உள்ளே வந்தார்னா கண்டிப்பாக இந்த ஓட்டை பிரிப்பார். டிஎம்கே ஓட்டு, ஏடிஎம்கே ஓட்டும் பிரிக்கலாம். ஆனால் டிஎம்கே ஓட்டு மெயினாக பிரியும். ஏன்னால் அகைன் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்ட், மக்களுடைய கொந்தளிப்பு மனசில் சிம்மரிங் ஃபீலிங்ஸ்பாங்க, உள்ளுக்குள்ளே கொதிக்கிறாங்க மக்கள். இந்த அளவுக்கு நிதி நிலைமையாகட்டும், லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஆகட்டும், லஞ்ச ஒழிப்பு அந்த இதில் பார்க்கட்டும், லஞ்சம் அதெல்லாம் அந்த அளவுக்கு மக்களுக்கு நிம்மதி இல்லை, திருப்தி இல்லை. அதனால் அந்த ஃபேக்டர் அடிபடும் டிஎம்கேக்கு. ஸோ டிஎம்கே கூட்டணி அதை தவிர முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் கொடுக்குற 5 சீட்டு 6 சீட்டுக்கு கூட்டணி ஒத்துக்க மாட்டாங்க. 2 டிஜிட் தான், 2 டிஜிட் அந்த மாதிரி இருக்கச்சு இவங்களுக்கு எவ்வளோ நிற்க போகிறீங்கன்னு நீங்கள் பார்க்கணும் டிஎம்கே. அதான் என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, எல்லாம் ஈவன் ஏடிஎம்கேக்கே சொல்கிறேன், 160 சீட் நாங்கள் நிற்க போகிறோம், மீதி 74 பிஜேபி உங்ககிட்ட கொடுத்தோம், நீங்கள் பிரித்து கொடுங்கன்னா பிஜேபியே ஒத்தக்கூடாது அதுக்கு. சார் பிஜேபி உங்களுடைய என்ன சொல்கிறீங்க, டிஎம்கேவை நீக்கிறது தான் எங்கள் இதுங்கிறீங்க. அது மட்டும் இல்லைங்க, திரும்பி அந்த லெவலில் ஒரு 140 சீட்டு எடுத்து ஏடிஎம்கே பதவிக்கு வந்தாய்விட்டது என்றால் அடுத்த 5 வருஷம் ஏடிஎம்கே இப்படி தான் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு பிஜேபிக்கு எந்த விதத்தில் பெரிய சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க சொல்லுங்கள்? நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன் தமிழ்நாட்டில் இவங்க பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் வந்துட்டாங்க ஏடிஎம்கே. உங்களுக்கு ஓட் ஷேர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பழைய 11.5க்கு இருக்காது. ஏன்னா நீங்கள் நிற்க போகிறது 30 சீட்டு 28 சீட் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி குறைஞ்சி போயிடும் ஓட் ஷேர். ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏடிஎம்கே, இல்லை உங்களுக்கு ஓட் ஷேர் இவ்வளோ தான் இருக்குது, அப்போ இவ்வளோ சீட்டு தான் கொடுப்பேன் அப்படின்பாங்க. இதுக்கு இருக்கக்கூடாது. ஸோ என்னுடைய இது கணிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, சார் உங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி 118 125 ஏடிஎம்கே இல்லைங்க, மீதி 109 கொடுங்க.
இவங்க நிற்கணும். இதே தான் அவங்க கூட்டணி டிஎம்கேவோட கூட்டணி கட்சியும் கேட்பாங்க. அதை தவிர எழுதி கொடுங்க, நீங்கள் தனியாக நின்று ஜெயிங்க, என்னவோ பண்ணுங்க, தனியாக 130 சீட்டு வரட்டும், ஆனால் ஆட்சியில் பங்கு வேண்டும். பிஜேபியும் வைக்கிறத பிஜேபியும் கேட்கலாம், இல்லை அவங்களும் டிஎம்கே கூட்டணி இவங்க ஆட்சியில் பங்கு கொடுங்க. இல்லை எல்லாரும் கேட்குறாங்க, ஒரு நியாயமான கோரிக்கை தான். திமுக சைடும் கேட்குறாங்க, ஏடிஎம்கே சைடும் கூட்டணி போகும் பட்சத்தில் கேட்குறாங்க. ஆனால் விடம்ப அது என்னது வம்படியாக வந்து கொடுக்கவே கூடாதுங்கிற ஒரு முடிவில் தானே இருக்காங்க திமுக. இப்போ அது அதிமுகவில் இந்த அதாவது அதிகாரத்திலும் பங்கு கேட்கும் போதில் முத செல்லூர் ராஜு தான் சொல்கிறாரு. அதுக்குலாம் நீங்கள் இந்த கனவுல கூட நினைக்கிறீங்க வாய்ப்பே இல்லைன்ட்டு. வேண்டாம். அப்போ பிஜேபி என்ன பண்ண ஸ்டபானா நிற்கணும் சார். அந்த முடிவு தானே அண்ணாமலை எடுத்தாரு. அதான் இப்போ இவங்களுடைய மோடி அமித்ஷா அவங்களுடையது சார், நம்மளோட அவங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நம்ம வந்து ஒரு லோ லெவல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இல்லாமல் எந்த ஒரு கட்சி, தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் 2 பெரிய கட்சி டிஎம்கே ஏடிஎம்கே, கூட்டணி இல்லாமல் ஜெயிப்பீங்களா? திமுக இப்போ நினைச்ச ஸ்டாலின் தலைமையில் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா? ஜெயிக்காது. ஓகே, அதே மாதிரி தானே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது அந்த ஸ்டாண்டர்ட் எடுத்தாங்க, ஜெயிச்சாங்க. ஆமாம், 2 தலைவர் வலுவான தலைவர். இன்னைக்கு ஸ்டாலின் எதிர்த்து ஆப்போசிட் தலைவர் லீடர் இல்லைன்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தானே. எடப்பாடி பழனிசாமியே அப்படி பார்க்கல. இப்போ கூடங்க கூட்டணி இல்லாமல் திமுக கழகம் நின்று ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. கூட்டணினால தான் நீங்கள் 130 சீட் எடுக்கிறீங்க, கூட்டணியினால் தான் 140 சீட் எடுக்கிறீங்க. அதை தாங்க கூட்டணி கட்சி கேட்குறாங்க. 140 சீட் நீங்கள் சிஎம்மாக இருங்க, பட் எங்களுக்கு மினிஸ்ட்ரி போஸ்ட் கொடுங்க. எனக்கு அவங்க கேட்கறதுல எந்த வித தவறும் இருக்க மாதிரி இல்லை. அது கூட்டணி கட்சி கேட்கக்கூடிய நியாயம். நீங்கள் கூட்டணி ஆட்சி தான் அமைது, அதனால தான் நாங்கள் கேட்குறோம் சொல்கிறாங்க. திமுக 200 தொகுதியில் நாங்கள் வின் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. விசிகாவை இப்போ எடுத்துட்டீங்கன்னாலும் சரி, கம்யூனிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, திமுகவோட நிற்க போய் தான் திமுகவுக்கும் லாபம், அந்தந்த கட்சிகளுக்கு லாபம் நிலைமை இப்போ இருக்கு. இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு தானே கரெக்டாக செயல்படுறாங்க இப்போதைக்கு. திமுக என்ன செயல்படுறாங்க சொல்லுங்க? புரிஞ்சுட்டு செயல்படுறாங்க. 200 சீட்டில் திமுக கழகம் தனியாக நின்று ஜெயிக்க போகிறாங்களா? இல்லை கூட்டணி தான். அவர் சொல்றது 200 சீட் இல்ல, அது வந்து அதிகார பங்கு வந்து இருக்காதுங்கிறது. அதான் 200 சீட் அவங்க நிக்கிறேன்னு சொல்லலை. எங்க கூட்டணி 200 தொகுதியில ஜெயிக்கும் சொல்றாங்க திமுக. அதை தான் சொல்றாங்க. 200 நின்று மீது 34 நீங்க நில்லுங்கன்னா கூட்டணி யாரும் ஒத்துக்க மாட்டாங்க கட்சிகள், கூட்டணி கட்சிகள். ஸோ டிஎம்கே சொல்றது 200 தொகுதியில், ஈவன் 234 தொகுதியிலும் நாங்கள் இப்போ ஜெயிப்போம்னு சொல்றாங்க. விச் இஸ் டோட்டலி ரூல்ட் அவுட். என்னை பொறுத்த வரைக்கும் சான்ஸே இல்லை, ஜெயிக்க முடியாது. ஓகேவா? ஸோ இது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்போ பேசுகிறான்னா எந்த அளவுக்கு கூட்டணி அமைய போகிறது அதை பொறுத்து தான். அதனால் அது இல்லாமல் என்றைக்கு இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் எந்த கட்சிகள் திமுக ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் 130 135 சீட் அவங்க நின்று மீதியெல்லாம் கூட்டணி கட்சிக்கு கொடுத்தால் கூட்டணி கட்சியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட செய்வாங்க அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ, ரொம்ப நன்றி.